வீட்டுக்குள்ளும் ஆங்காங்கிருந்து கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். பல நாட்கள் நான் அழுதேன், சில காரியங்களை என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் காண வேண்டும் என்று. அது இன்னும் காணாததுனால இந்த கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கண்ணீரை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் என் கண்களை திறந்து நான் காண வேண்டியதை என் கண்கள் காணும்படி செய்வார். நம்புறவங்க மாத்திரம் இன்று நான் நடக்கிற அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்க பண்ணி கர்த்தர் என் கண்ணீரை நிறுத்த போகிறார். என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். என் கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவருளி என் கண்ணீரை நிறுத்த போகிறார். நான் காண வேண்டியதை என் கண்கள் காணும்படி செய்து என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். எங்க தொடணுமோ அங்க தொட்டு என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். என் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். கடக்க முடியாது என்று நினைத்த சூழ்நிலையை கடக்க பண்ணி என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். நல்ல கைகளை தட்டி ஆமென், 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 ஆமென். கண்ணீரை கர்த்தர் எப்படி நிறுத்துகிறார்? ஒரு 5 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 30வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, எப்போ கண்ணீரை நிறுத்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். இனினாலே அதுல டைம் இருக்கு. இதுவரை நீ அழுதுட்ட, இனி அப்போ அந்த அழுகையின் காலம் எவ்வளவு என்பது கர்த்தருக்கு தெரியும். அதற்கு முந்தின வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி அப்ப கர்த்தர் எதுக்கு காத்திருக்கிறார்? கர்த்தர் அந்த டைமுக்காக அவருக்கு இரக்கம் இருக்கிறது. அந்த டைம்ல தான் அவருக்கு இரக்கம் வரணும்னு கிடையாது, அவருக்குள்ள அந்த இரக்கம் இருக்கிறது. ஆனா அந்த காலம் இருக்கிறது அல்லவா, கர்த்தர் குறித்து வைத்திருக்கிற காலம் இருக்கிறது அல்லவா. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வர்றது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த டைம், அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது சங்கீதம் 102 தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அடுத்த வார்த்தை, அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த டைம் வரும்போது கர்த்தர் சொல்ற, இனி அழுது கொண்டிராய். 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இதுவரை என் ஜெபத்துக்கு வந்த பதில் எப்படி இருந்ததுன்னா, வெயிட் பண்ணு. ஏன்னா முந்தின வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆனா அந்த வெயிட்டிங் பீரியட் முடியும் பாருங்க, அப்பொழுது என் ஜெபத்துக்கு பதில் எப்படி வரும் தெரியுமா? கூப்பிட்ட உடனே என் கண்ணீரை கர்த்தர் எப்படி நிறுத்துவார் தெரியுமா? என் ஜெபத்துக்கு ஏற்ற பதிலை தந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. காத்திரு. காத்திரு. ஓகே டாடி, காத்திருக்கிறேன். வீட்டில் வந்தா பெனினாள் கிண்டல் பண்ணுவா, அல்லது வெளியே போனா ஆபீஸ்ல யாராவது. இந்த காத்திருக்கிற பீரியட்ல காத்திருக்கிறவங்க வடிக்கிற கண்ணீர் என்பது, அவங்க கர்த்தர் என்ன காத்திருக்க வைக்கிறாரே என்றல்ல அவர்கள் அதிகமாய் கண்ணீர் வடிக்கிறது, அவர்கள் நடக்கிற பாதை. அதனால ஆண்டவர் சொன்னி, காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆனா அந்த காத்திருக்கிற காலம் முடிந்து தேவன் குறித்த காலம் வரும் தெரியுமாங்க. இந்த கண்ணீரை கர்த்தர் எப்படி துடைப்பார் தெரியுமா? கூப்பிட்ட உடனே மறு உத்தரவு. அந்த வசனம் 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய். முந்தின வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இறங்கும்படிக்கு காத்திருப்பார்.
இரக்கத்தை உள்ள அடக்கி வச்சு, நம்ம எப்படி வேதனை அடக்கி வச்சுட்டு அந்த டைம் வரும், எனக்கு ஒரு காலம் உண்டு அதுவரை காத்திருப்பே. அதே மாதிரி ஆண்டவர் அந்த இரக்கத்தை காட்டுறதுக்குன்னு அந்த டைம். ஏன்னா தேவன் சகலவற்றையும் அதன் காலத்தில், ஹல்லேலூயா, அந்த டைம் வந்ததும் என் ஆண்டவர் உருக ஆரம்பிச்சிருவா. அப்பொழுது நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு உடனே அதை கேட்ட உடனே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பதில் தந்து கண்ணீரை துடைக்கிறார். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 16 முதல் 19 வரை உள்ள வசனங்களிலே ஆகார் போய் அழுகிற காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவள் எப்படி அழுதாளாம்? சத்தமிட்டு அழுதாள் என்று 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் வந்து 17 பேசினார். 18 கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆமென் 18வது வசனத்துல 19வது வசனத்துல தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தாள். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் திறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். இங்கே கர்த்தர் எப்படி தெரியுமா கண்ணீரை மாற்றாரு? காண்பிக்க வேண்டியதை காண்பித்து. ஏன்னா அவ அதுதான் தேடி அலைகிறா. தண்ணீரை தேடி பெயர்சபா வனாந்திரத்தில் அலைந்து எங்கும் காணவில்லை என்ற நிலை வரும்போது போய் உட்கார்ந்திருந்து அழுறா, சத்தமிட்டு அழுறா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் தேவன் கண்ணீரை துடைக்கிறவர் மாத்திரமல்ல, கண்ணீரை நிறுத்துகிறவரும் கூட. கண்ணீரை யாருனாலும் துடைக்கலாங்க, அது ஆறுதல். கண்ணீரை நிறுத்தணும்னா அதுக்கான சொல்யூஷன் வேணும். கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஆறுதலான 4 வார்த்தை போதும். வந்து உட்கார்ந்துருந்து போட்டோம். அந்த கண்ணீரை நிறுத்துகிறவர். இனி நீ அழ மாட்டேன்னா அழ மாட்ட. ஆகாரே ஏன் அழற பயப்படாத, நான் பாரு அப்படி சொல்லிட்டு அவ கண்களை திறக்கும் போது ஒரு துறவை கண்டாள். அப்போ இவ அழுறதுக்கு காரணம் என்னவென்றால் அங்கே துறவு இருக்குது, ஆனா இவ பார்க்கல. அவ இவளை பார்க்க வச்சா இவ அழுகையை நிறுத்திடுவா. ஆண்டவருக்கு தெரியும் என் கண்கள் எதை பார்த்தால் இந்த கண்ணீர் நிற்கும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நீ கண் அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி கொண்டு, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள். இவ அலையும் போது கர்த்தர் காட்டி கொடுக்கல, ஆனா அழும்போது காட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. என் கண்கள் காண வேண்டியதை கர்த்தர் எனக்கு காண்பித்து தந்து என் கண்ணீருக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறார். இந்த பகல் வேளையில் ஆலயத்துக்குள்ளும் ஆங்காங்கிருந்து கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். பல நாட்கள் நான் அழுதேன், சில காரியங்களை என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் காண வேண்டும் என்று. அது இன்னும் காணாததுனால இந்த கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கண்ணீரை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் என் கண்களை திறந்து நான் காண வேண்டியதை என் கண்கள் காணும்படி செய்வார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி கேட்க பண்ணி கண்ணீரை நிறுத்துகிறார், காண பண்ணி கண்ணீரை நிறுத்துகிறார். லூக்கா 7வது அதிகாரம் 13-14 வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாயினூர்ல இருந்து ஒரு விதவை, அவளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பையன். அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா இறந்துட்டான். அநேக ஜனங்க வந்தாங்க, அந்த பையனை தூக்கிட்டு போறாங்க. 12வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படிக்கு கொண்டு வந்தார்கள். நல்ல கவனமா கேளுங்க, அந்த காட்சி அப்படி கண்ண முன்னாடி கொண்டு வாங்க. ஊருக்கு வாசல் என்ட்ரன்ஸ், ஊருக்குள்ள இருந்து ஒரு டீம் வெளியே வராங்க. அந்த டீம் யார் அப்படின்னா, இந்த ஒரு கைம்பெண், இளம் விதவை, ஒரே பையன். அந்த பையன் என்ன பண்ணிட்டான்? மரித்துட்டான். அந்த நிலைமையை பார்த்து ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். ஊருக்குள்ளேருந்து அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வாசலை தாண்டினா அந்த பையனை என்ன பண்ணணும்? ஊருக்கு வெளியே கொண்டு போய் அடக்கம் பண்ண போறாங்க. இந்த வாசலை தாண்டினா எல்லாம் போச்சு. அவள் வீட்டில இருந்து இந்த வாசல் வரைக்கும் எப்படி வரா? அழுதுட்டே வரா.
அழுதுட்டே வரா. ஒவ்வொரு ஸ்டெப் அழுது 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 வந்து, அப்போ அதாவது கல்லறை கிட்ட போக 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 அழுக எப்படி ஆகும்னா ஜாஸ்தியாகும் ஜாஸ்தியாகும், அழுக அதிகமாகி அதிகமாகி இவ வாசல் பக்கத்தில் வந்து வாசலுக்கு வெளியே கால் எடுத்து வைப்பதற்கு முன்னே வெளியே இருந்து ஒருவர் பாதம் உள்ளே எடுத்து வைக்கப்படுகிறது. அவர்தான் யார் தெரியுமா? என் கண்ணீருக்கு பலனை தருகிறவர், என் கண்ணீரை களிப்பாய் மாற பண்ணுகிறவர். அத்தனை ஜனங்கள் வந்தார்கள் இவள் அழுகையை மாற்றுவதற்காக. இவள் கண்ணீரை துடைக்கும் போது, இவள் கண்ணை துடைக்கும் போது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க தொட்டா இவ கண்ணீர் மாறும்னு தெரிந்தவர் அவர் பாடையை தொட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya. எல்லாம் அந்த நெருங்க 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 அழுக ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும், ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும், ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். பொதுவாக பாருங்க, ஒரு மரண வீடுன்னா அந்த ஆரம்பத்தில் ஒரு பயங்கரமான ஒரு அலறல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாய் 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 அடுத்து அந்த பாடி எடுப்பாங்க பாருங்க, அப்போ ஒரு அழுக. இப்போ வீட்டில இருந்தே அழ ஆரம்பிச்சுட்டா வழியில வழியில இப்ப இந்த வாசலுக்கு வெளியே போன அடக்கம், வாசலுக்கு வெளியே கால் எடுத்து வச்சா கதை முடிஞ்சது. இப்போ அவளுடைய அதிக இந்த வாசலுக்கு சமீபமா போகும்போது அழுக ஜாஸ்தி ஆகுது. அந்த வாசலை பார்த்துட்டே போயிட்டு இருப்பா. ஆனா அவ கால் எடுத்து வெளியே வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் கால் எடுத்து உள்ள வச்சுட்டா. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். என் வாழ்க்கையில எங்க தொட்டா இந்த கண்ணீர் மாறுமோ அங்க தொடுவாராக. அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவர் உங்களுக்கு தெரியும்பா, ஆமே என் அழுகையை பார்க்க ஊரே நிக்குது ஆண்டவரே, ஆனா இந்த அழுகையை மாற்ற நீங்க தான் வந்து நிக்கிறீங்கப்பா, நீங்க தான் வந்து நிக்கிறீங்க. எங்க தொட்டா என் வாழ்வின் கண்ணீர் மாறும் என்று உமக்கு மாத்திரமே தெரியும். எங்க தொட்டா எங்க கை வச்சா இந்த கண்ணீர் மாறும்னு உங்களுக்கு தான்ப்பா தெரியும். நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. என் கண்ணீருக்கு பலன் தருவா. ஒவ்வொரு நாள் கண்ணீரோடு இங்க வருகிற உள்ளங்கள் உண்டு, கண்ணீரோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உள்ளங்கள் உண்டு. ஆண்டவரே, இதுதான் லாஸ்ட் ஸ்டெப் ஆண்டவரே, இதுக்கு அடுத்து வெளியெடுத்து வச்சா அதோட முடிஞ்சுதா? இல்ல, வாசலுக்கு சமீபமாய் ஹalleluya அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து நீரூற்றாக்கும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வார். காரணம், நீங்கள் வடித்த கண்ணீர் தேவ சமூகத்தில் இருக்கிறது. எப்படி கர்த்தர் கண்ணீரை துடைப்பார் தெரியுமா? எஸ்தர் 9:1 சொல்லப்பட்டிருக்கிறது, காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி. எல்லாம் எதிராக ஒரு பிளான் பண்ற ஆமான் இந்த செய்தியை கேட்டு எஸ்தர் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அலறினார்கள். அலறிக்கொண்டு 4:1 அலறாங்க, அப்படி அலறாங்க. நடந்த யாவற்றையும் மொர்தெக்காய் அறிந்தபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி மகா சத்தத்துடனே, என்ன துயரம் உள்ள மகா சத்தத்துடனே அலறினானா. பிட்டர் கிரைன் இருக்கு, அதாவது மனம் கசந்து கத்துறான், அழுறான். ஏன்னா அப்படி ஒரு காரியம் நடக்க போகுது. அழுது அழுது இதை கேட்டு எல்லாரும் அழுறாங்க. ஆனா அவங்க 3 நாள் தேவ சமூகத்தில் உபவாசித்து அழுறாங்க. கண்ணீருக்கு பலன் உண்டானது. என்னைக்கு இவனுடைய வீழ்ச்சியை பார்க்கணும்னு சத்துரு டேட் போட்டானோ அதே மாசம் அதே நாள்ல ஆமென் காரியங்கள் எல்லாம் இவர்களுக்கு அனுகூலமாய் வந்து காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி என் அழுகையை நிறுத்துகிற என் தேவன் எனக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 84 6 7 வசனங்கள் நன்றாய் தெரிந்த வசனங்கள். ஆமென். சூழ்நிலையை கடக்க பண்ணி கர்த்தர் அழுகையை நிறுத்துவார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்ததை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து வந்து காணப்படுவாங்கன்னா எதை கடந்துட்டாங்க? அழுகையின் பள்ளத்தாக்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இன்று நான் நடக்கிற
அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்க பண்ணி கர்த்தர் என் கண்ணீரை நிறுத்த போகிறார். என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். எனக்கு வேண்டிய எல்லாரும் அப்படி கைகளை உயர்த்தி விசுவாசத்தோடு நான் சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். என் கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவருளி என் கண்ணீரை நிறுத்த போகிறார். நான் காண வேண்டியதை என் கண்கள் காணும்படி செய்து என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். எங்க தொடணுமோ அங்க தொட்டு என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். என் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். கடக்க முடியாது என்று நினைத்த சூழ்நிலையை கடக்க பண்ணி என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். நல்ல கைகளை தட்டி ஆமென், 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 ஆமென். ஜீசஸ் ஷபரா கலரா. அப்படி ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு வாழ்க்கையில இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்க பண்ணுங்கப்பா, கடக்க பண்ணுங்கப்பா, கடக்க பண்ணுங்கப்பா, கடக்க பண்ணுங்கப்பா. ஷகரலரே ரீமலரே ஷேரலரே ரீபதரே சந்தரே. கர்த்தர் அப்படியே செய்வாராக. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஆமென், ஆமென். வாக்கு சத்தங்கள் எல்லாம் ஆமென். வயசானவங்க உட்கார்ந்துக்கோங்க, எழும்பி நிற்க முடிந்தவர்கள் மாத்திரம். ஆமென், ஆமென். டைம் ஆயிட்டு ஒரு 5 minutesல ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஆமா, இப்போ நீங்க ஜெபம் பண்ண போறீங்க, ஜெபம் பண்ண போறீங்க விசுவாசத்தோடு. எரேமியா 31:16 3 நாட்களாய் கர்த்தர் பேசி வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நான் ஆரம்பத்தில் இப்படி நினைக்கவே இல்லை. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வார்த்தை அப்படிதான். ஆண்டவர் இந்த வார்த்தையை 3 நாட்களா, ஏனென்றால் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கிற அநேக உள்ளங்கள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. அந்த நாயின் ஒரு விதவை, அவ வரும்போது வெகு ஜனங்கள் இருந்தாங்களாம். அந்த இடத்துல யாருக்கு பிரச்சனையை சால்வ் பண்ண இயேசு அந்த ஊருக்குள்ள வந்தார் தெரியுமா? அவன் சீனியாரிட்டி பார்த்து இல்லை, யார் ரொம்ப அழுறாங்களோ. மீதி யாருக்குமே பிரச்சனையே இல்லையா? எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. ஆனால் யார் பிரச்சனையை ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கிறார் பார்த்தீங்களா? யார் ரொம்ப அழுதுட்டு வராளோ. எல்லா எதிர்பார்ப்பும் அங்கே உடையுது. அந்த ஒரு மகனை வச்சு சிலர் பாருங்க, சிலர் புருஷன் விட்டுட்டு போயிருப்பார், சிலர் புருஷன் இருக்க மாட்டாங்க. அப்போ சிலர்லாம் சொல்லுவாங்க தற்கொலை பண்ணிடலாம் தோணும். ஆனால் பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேம்மா. ஆனால் அந்த பிள்ளையும் இப்போ இல்லைன்னு வரும்போது எல்லா நம்பிக்கையும் எல்லாம் இடிந்து அழுதுட்டு வாரா. கூட பல தேவைகளை உள்ள ஜனங்க சும்மா வராங்க. ஆண்டவர் வந்து உங்க பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லாம இவளை பார்த்து, மகஸ்ரீயே ஏன் அழுற, அழாத. அவ பேசிட்டே இருக்கும்போது கை எங்க போகுதுன்னா அந்த மகனுடைய சடலத்தை சுமந்து வந்த பாடையில பேசிட்டு இருக்கும் போதே தொட்டுட்டார், பேசிட்டு இருக்கும் போதே தொட்டுட்டார். உங்க ஆண்டவர் சமூகத்தில் உங்களை கொண்டு வந்து உங்க கூட பேசிட்டு இருக்கும் போதே எங்க தொடணுமோ, எங்க தொடணுமோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இங்க நீங்க அழுது, இங்க நீங்க அழுது ஆண்டவர் உங்க கூட பேசிட்டு இருக்கும் போது, பேசிக்கொண்டு இருக்கும் போது அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள். நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி உங்களை மிகவும் அழ வைக்கிற காரியம் எது? நீங்க தேவ சமூகத்தில் சொல்லுவீங்களா? பிள்ளைகளுக்காக அழுகிற பெற்றோரை உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடியுங்கள். எதிர்காலத்துக்காக அழுகிற உள்ளமே உனக்காக நீ இப்பொழுது அழு. சபைக்காக அழ ஏவப்பட்டால் சபைக்காக அழுங்கள்.
தேசத்துக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இப்போ தேவன் ஆமே அந்த கண்ணீரின் ஆவியை, அந்த விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவாராக. ஆமென். கர்த்தர் உங்களை எப்படி ஏவுகிறாரோ, எப்படி ஏவுகிறாரோ, உங்க குடும்ப சூழ்நிலையை நினைச்சு எப்படி எப்படி ஏவுகிறாரோ, எப்படி பாரப்படுத்துகிறாரோ, நீங்க விட்டு கொடுத்த அந்த விண்ணப்பத்தின் ஆவி, அந்த கண்ணீரின் ஆவி இப்பொழுது உங்கள் மேலே கர்த்தர் ஊற்றுவாராக, ஊற்றுவாராக, ஊற்றுவார. இந்த கண்ணீர் களிப்பாய் மாறு சகோதரா. இந்த கண்ணீர் உங்ககிட்ட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கும் போதே கையை நீட்டுவா, கையை நீட்டுவா. ஆமென், ஆமென். கேட்க பண்ணதை கேட்க பண்ணி உன் அழுகை மாற்ற போகிறார். காண்பிக்க வேண்டியதை காண பண்ணி உன் கண்ணீரை மாற்ற போகிறார். என் தேவன் உண்மை உள்ளவர், என் தேவன் உண்மை உள்ளவர். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படி விட்டு கொடுங்க, யாரையும் பார்க்காதீங்க. ஆன்லைன்ல பார்க்கிற அன்பு சகோதர சகோதரி, இந்த டைம்ல நீங்க எங்க இருக்கிறீங்களோ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் விண்ணப்பத்தின் ஆவியை, கண்ணீரின் ஆவியை ஊற்றுவார். உன் கண்ணீருக்கு பலன், உன் கண்ணீருக்கு பலன், உன் கண்ணீருக்கு பலன். இது அழுகிற காலம், இது ஜெபிக்கிற காலம், இது சுதந்திரிக்கிற காலம். ஊரா பாலா தூடா ராபா காராபா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏவப்படுறவங்க ஜெபம் பண்ணுங்க, ஏவப்படுறவங்க ஜெபம் பண்ணுங்க. கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு கர்த்தர் இதை கிரியையா பார்க்கிறார். கர்த்தர் இதை கிரியையா பார்க்கிறார். கர்த்தர் இதை கிரியையா பார்க்கிறார். நிச்சயமாக, நிச்சயமாக, நிச்சயமாக. ஓ ஜீசஸ், காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி, காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நடக்கிற கண்ணீரின் பள்ளத்தாக்கு தான் உன்னுடைய கடைசி என்று சொன்னாங்க. இல்ல, சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து நிற்ப, அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வருவாய். ஷரபாலா காரா பாபா ராபாலா தாடாரா ஷதரலா ராதாரா. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் எதிர்காலத்துக்காக இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து கண்ணீரை ஊற்று. இந்த கண்ணீருக்கு பலன் உண்டு, இந்த கண்ணீருக்கு பலன் உண்டு. ஆமென். அழுத யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆமென். தாவீதை குணமாக்கினார். ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். பிள்ளைகளுக்காக அழும்படி கர்த்தர் ஏவனா, பிள்ளைகளுக்காக அழுங்கள். இன்று நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு நிச்சயம் பலனை காண்பீர்கள். ஷரபல தூடா ரபல கரபல. இயேசுவே, இயேசுப்பா, இயேசுப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. நீங்க இறங்குங்கப்பா. நான் உங்க சமூகத்தில் எதுக்கு நிக்கிறேன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்பா. நான் ஏன் அழுறேன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்பா. என் வலி என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சுக்கவே முடியும்பா. ஜீசஸ், ஜீசஸ். கண்ணீருக்கு விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவர், நடப்பிக்கிறவரே, விட்டு விட கண்ணீரை. குடும்பத்துல மாறி மாறி வருகிற சில கட்டுகள், பலவீன கட்டுகள், இதனால நொறுக்கப்பட்டு வந்திருக்கிற உள்ளமே ஆண்டவர்கிட்ட கேளு. நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஆண்டவர் என்னால முன்னேறவே முடியலன்னு வந்திருக்கிற உள்ளமே. ஆகார் அலைந்த போது அவ கண்களுக்கு தெரியல, ஆனா கர்த்தர் சமூகத்தில் அழுத போது கர்த்தர் காண்பித்து கொடுத்தா. உன் வாழ்க்கையை கர்த்தர் காண்பித்து தருவா. உன் வாழ்க்கை துணையை கர்த்தர் காண்பித்து தருவா. உன் பிள்ளைகளுக்கான வாசலை கர்த்தர் காண்பித்து தருவா. உங்கள் பிள்ளைகளுக்கான துறவை கர்த்தர் காண்பித்து தருவா. நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கிக் கொண்டு, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று. ரலதரே மமரா ஷேரேலேரே லரதரா. நம்புறேன்பா, நம்புறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். சில டாக்டர்ஸுடைய ரிப்போர்ட் உங்களை ரொம்ப நொறுக்கிட்டோம். அந்த நம்பிக்கையின் வாசலுடைய கடைசி ஸ்டெப் இதுக்கு வெளியே போனா அவ்வளவுதான். நீ அந்த லாஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி
அந்த வாசலுக்குள்ள அவர் வருவார். அந்த வாசலுக்குள்ள இயேசு வருவார். அந்த வாசலுக்குள்ள இயேசு வருவார். உன் கண்ணீரை மாற்ற, உன் அழுகையை மாற்ற, உன் கண்ணீருக்கு பலன் தர. உன் வாழ்க்கையில நீங்க கடைசி ஸ்டெப் நினைக்கிறீங்கல்ல, அதுல எந்த லாஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள எப்படி அந்த ஊர் வாசலுக்குள்ள இயேசு வந்தாரோ, உங்க வாழ்க்கையில இயேசு வருவார். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்து. ஆண்டவரே, உங்களை மட்டும் நம்புறேன். அப்படியே பேசுங்க, அப்படியே மனம் திறந்து பேசுங்க, அப்படியே மனம் திறந்து பேசுங்க. ஏசப்பா, இந்த கண்ணீர் மாறும். என் கண்ணீருக்கு நீங்க முட்டுப்புள்ளி வைக்க போறீங்க. நான் அப்படியே நம்புறேப்பா, உங்களை நம்புறேப்பா, நம்புறேப்பா, நம்புறேப்பா. என் கண்ணீருக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. எல்லாரும் நினைச்சாங்க இந்த பள்ளத்தாக்குல இவன் வாழ்க்கை முடிஞ்சிடும், இந்த பள்ளத்தாக்குல இவன் வாழ்க்கை முடிஞ்சிடும். இல்ல, சீயோனில வந்து நான் வந்து சொல்லணும், நான் வந்து சொல்லணும். என்ன சொல்ல வைப்பீங்க? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கிருபை, கிருபை, கிருபை. ஓ ரிமாமலரே, ரிமாமலரே, ரிலரே, ஓ ஜீசஸ். என் கண்ணீரை காண்பவர் நீ, என் கண்ணீரை துடைக்கிறவர் நீ. ஆண்டவரே, பிரயாசப்பட்டு ஒரு பலனை இன்னும் காண முடியலையேன்னு ஏங்குற உள்ளவன் கர்த்தர் காண வைப்பார். அலைந்தால் பார்க்க முடியாது, ஆனா ஆண்டவர் சமூகத்தில் அழுதா பார்க்க முடியும். தேவன் இரக்கம் செய்யுங்க, என் தகப்பன் இறங்கு. நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் எந்த நிலையிலும் உலகமே எதிர்த்தாலும், உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும், உலகமே எதிர்த்தாலும், தாய் தந்தை மறந்தாலும், இயேசு என்னை ஒருபோதும், இயேசு என்னை ஒருபோதும், எந்த நிலையிலும், ஆமென், இயேசு என்னை ஒருபோதும். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை. ஆமென், ஏதுமில்லை
சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும். ஆமென். சொன்னதை செய்திடும். ஒரே சத்தமா இருதயத்திலிருந்து சொல்லுங்க. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன், நம்புவேன். ஜீசஸ், ஜீசஸ். கைகளை செய்து ஹalleluya, ஹalleluya. எல்லா மகிமையும் உமக்கு, எல்லா கனமும் உமக்கு, எல்லா துதியும் உமக்கு, எல்லா ஸ்தோத்திரமும் உமக்கு. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். எஸ் லார்ட். ஆமென் ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Glory be to Father. ஜீசஸ், ஜீசஸ். இந்த கண்ணீரெல்லாம் நீருற்றாய் மாறுகிற, நீருற்றாய் மாறுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி என் கண்ணீருக்கு பலனையும் பதிலையும் தேவன் தந்து விட்டார் என்கிற நம்பிக்கையோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. ஆமென், ஆமென், ஹalleluya, ஆமென், ஆமென். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்தீர். நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்துகிறவர் மாத்திரமல்ல ஆண்டவரே, கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைத்து எங்களை கலிகூற பண்ணுகிறவருமாயிருக்கிறே கர்த்தர். அப்படி எங்க வாழ்க்கையில செய்ய போகிற தயவுக்காய் நன்றி அப்பா. யார் யார் என்னென்ன சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறாங்க என்பதை கர்த்தர் அறிவீர். இவங்க வாழ்க்கை இந்த வார்த்தை சாட்சியாக மாறுவதாக, சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாங்க. எல்லார் மேலும் கர்த்தருடைய கிருபையும் தயவும் இருக்கட்டும். தொடர்ந்து ஆண்டவரை இந்த உபவாச ஜெபங்கள் ஆண்டவரை தடையில்லாமல் நடக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. என்னென்ன விண்ணப்பங்களோடு வந்தார்களோ அவர்களை சீயோனின் உச்சியிலே கம்பீரிக்க வைப்பேன் என்று சொன்னீரே, கம்பீரிக்க வைங்கப்பா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீரே, திருப்தியாக்கி நாமத்தை மகிமைப்படுத்தும் வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆன்லைன் மூலமாய், மற்ற தொலைக்காட்சிகள் மூலமாய் ஆண்டவர் ஆங்காங்கே இருந்து இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் கண்ணீருக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இனி நீ அழுது கொண்டிராய். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை தினமும் சொல்லி ஜெபியுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்யும் அதிசயங்களை காண்பீர்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை மறவாமல் தினமும் சொல்லி ஜெபியுங்கள். அப்போது மாற்றத்தை காண்பீர்கள். உங்கள் ஒவ்வொருவரின் கண்ணீரையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றி தருவார். ஆமென்.